நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் வியாழக்கிழமை சஷ்டி திதியும் மூல நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மிக மிக வலிமையான திறமையான 9 நவக்கிரகங்களில் இப்போது நமக்கு தேவையாக இருக்கிறது பணம். இந்த பணத்தினுடைய முக்கியத்துவத்திற்கு உரிய கோள் குரு என்ற தட்சிணாமூர்த்தி. அந்த குருனுடைய வக்ரம், அந்த குருனுடைய வக்ரமும் அதனுடைய நிவர்த்தியும் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் குரு வக்ரமாகி தை மாதம் 22ஆம் தேதி இந்த வக்ரநிலை முடியும் பொழுது 12 ராசிக்கும் என்னென்ன நன்மை தீமை. வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய தமிழ் அஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி, இப்போ இந்த குருனுடைய வக்ரம்னு நான் சொல்லிட்டேன். குருவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ குருன்னா யார், அப்போ நவக்கிரகங்களை எப்படிப்பட்டவர் நம்ம தெரியணும் இல்லைங்களா? அப்போ குருங்கிறது நவக்கிரகம் முழுமையான ஒரு சுபக்கிரகமாக திகழக்கூடியவர் குரு பகவான். மனித வாழ்வுக்கு அனைத்து வசதிகளையும் அனைத்து நற்காரியங்களையும் செய்யக்கூடியவர் குரு பகவான். ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் குறைக்கக்கூடியவர். நாட் ஃபார் சால்வ், ரெடியூஸ் பண்ணக்கூடியவர். எந்த நவக்கிரகமே எதையுமே யாருமே சால்வ் பண்ண மாட்டாங்க, அதை ரெடியூஸ் பண்ணத்தான் செய்வாங்க, குறைக்கத்தான் செய்வாங்க. எந்த மூலம் குறைப்பாங்க? நம்ம பிரார்த்தனை செய்வதன் மூலம் குறைப்பாங்க. அப்படிப்பட்ட தோஷங்களில் குறைக்கக்கூடியதில் முதல் கோளாக இருக்கிறது குரு பிரம்மா. அதனால தான் குரு பார்த்தால் கோடி, எல்லாரும் எப்படி சொல்லுவீங்க? குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவீங்க. ஆனால் அடியன் குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி என்று சொல்லக்கூடியது. கடந்த காலத்தில் எப்படி? கடந்த உங்கள் மனதில் உள்ள காயத்தை தாங்கள் தான் குணப்படுத்தி கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் உள்ள உங்கள் மனத்தில் உள்ள காயத்தை தாங்கள் தான் குணப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையேல் காயத்தால் வந்த கோபம் உங்களுக்குள் தேங்கி நின்று மனத்தை அசுத்தமாக்கி சுற்றியுள்ள அனைவரையும் காயப்படுத்தும். கிடைக்காதவரை அனைத்தும் பெரியதாக தெரியும். யாருக்கு? கடகராசி நேயர்களுக்கு கிடைக்காதவரை அனைத்தும் பெரியதாக தெரியும். கிடைத்த பின் எதுவும் அற்பமானதாக தெரியும். இவ்வளவு தானா, இவ்வளவு சின்னது தானா, என்ன அற்புதமாக தெரியும் என்று எல்லா நிலையிலும் கலங்கிய தாங்கள் இனிமேல் புடம் போட்ட தங்கமாக ஜொலிக்கப் போகும் கடகராசி நேயர்களே. புடம் போட்ட தங்கமாக ஜொலிக்கப் போகும் கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்ரம் எப்படி இருக்கும்? இந்த குரு வக்ரம் கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும். ஆனால் கடகராசிக்கு சனி வக்கரம் மிகப்பெரிய நன்மையை கொடுத்துருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். குரு வக்கரம் அப்போ கடகராசி காலபுருஷனுக்கு அன்பு, பாசம், நேசம், பற்று, ஆராய்ச்சி, கவிதை, கற்பனை, சில மருத்துவங்கள், குறைபாடுகள், உடலில் உள்ள குறைபாடுகள், டிபெண்ட்ஸ் அப்பான் தி கன்ஃபியூஸ் மைண்டு, ஆலோசனைகள், கவிதைகள், கட்டுரைகள், எல்லாத்துக்குமே கடகராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா கடகராசினுடைய அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கடகம், விருச்சகம், மீனம், இந்த மூணுமே ஒரு முற்றுப்பெறாத ராசி. எப்போதுமே மூளையை கலக்க வைக்கக்கூடிய ராசி. கடகராசி சந்திரன் ஆட்சி, விருச்சக ராசி சந்திரன் நீச்சம், மீனத்தில் திரிகோணம், அப்போ திக்கு பலம் பெற்றிருக்காரு. அப்போ மூணுமே என்னாகும்? கன்ஃபியூஸ் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒன்று இருக்குது, இன்னும் ஒன்று இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? மகர ராசிக்காரவங்க, அவங்களையும் இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிறோங்க. மகர ராசிக்காரவங்க சாதாரண இல்லை, சொன்னதே சொல்லிடுறோம். ஐயா எனக்கு நீங்கள் சொன்னது மாதிரி இருக்கிறியான்னு சொல்லி 2 கிளைண்ட் வந்தாங்க. ஐயா திருவோணம், நான் உஷா பேசுகிறேன், எனக்கு சொன்னது மாதிரியே தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ரியலாக சொல்லணும். இங்கே ட்ராமாவுக்கு வேலை இல்லை, இங்கே நடிப்புக்கு வேலை இல்லை, இங்கே உண்மையான ரியலுக்கு தான் வேலை. அப்போ கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் என்ன தசா புத்தி அந்தரங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. சந்திர தேசில் ராகு புத்தியாக மூச்சு விடாதீங்க, சந்திர தேசில் கேது புத்தியாக மூச்சு விடாதீங்க, சந்திர தேசில் சனி புத்தியாக எந்த பக்கமும் திரும்பாதீங்க. கடகராசினர் குரு தேசில் சந்திர புத்தி, செவ்வாய் தேசில் சந்திர புத்தி, சந்திர தேசில் செவ்வாய் புத்தி. முழு முயற்சி பண்ணுங்க, வெற்றியை கொடுக்கும். முழு முயற்சி பண்ணுங்க, நல்ல செழிப்பை கொடுக்கும், நல்ல வளத்தை கொடுக்கும், நல்ல சமுதாயத்துக்கு ஒரு பெயர்னை கொடுக்கும். ஏன்னா வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, பட்டு அசிங்கப்பட்டு
எல்லாம் பட்டு பட்டு தவிச்சு இப்போது ஒரு நல்ல தெளிவுக்கு வந்திருக்கிறீங்க. அஷ்டமத்து சனிக்கிறவங்க எப்படி வந்திருக்கிறீங்க? ஒரு நல்ல தெளிவான முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்ற தாங்களுக்கு புடம்போட்ட தங்கம் போல் இனி எதிர்காலம் ஜொலிக்க போகின்றோம். எப்படி, எந்த வகையில்? உங்களுக்கு உரிய தொழில், அதுதான் முக்கியம். உங்களுக்கு உரிய ரியல் எஸ்டேட், கடகராசிக்கு நாட்டு மருந்து கடை, ஜவுளி, கேட்ரிங், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில், வெள்ளை சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில், சங்கு, கருவாடு, மீன், ஷிப்பு, மேரின், போட்டு, வெளிநாடு, 99.99% டியூ டு அப்ராட் கண்ட்ரி. 99% அப்ராட் கண்ட்ரி போய் ஆகணும். ஜலராசி அது விருச்ச இலக்கணம். விருச்ச இலக்கணம் இருந்து ஜலராசி தான் ஒன்றும் பேச்சே இல்லை. விருச்ச இலக்கணம் ஆகி கடகராசிக்காரவங்க இருந்தாங்கன்னா உள்நாட்டில் வேலையே இல்லை. உள்ளூர் மாடு, உள்ளூர் தீர்த்தம், உள்ளூர் கோடாங்கி, உள்ளூர் பூசாரி, உள்ளூர் ஆசாரி, மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதே மாதிரி வெளியூரில் ஒரு குடிசையில் வாழணும். உள்ளூரில் பெரிய கோபுரத்தில் இல்லை, பெரிய கட்டடத்தில் இல்லை, பெரிய அரண்மனையில் நீங்கள் வாழ முடியாது. கட்டி வேணால் வச்சுக்கலாம். விருச்சிக இலக்கணம் கடகராசி நேயர்களுக்கு எப்போதுமே டியூ டு அப்ராட் கண்ட்ரி. அதனால் நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ஜனஜாத்தை பார்த்துக்கங்க. உங்களுக்குரிய தொழில், வண்டி வாகனத்தை கூட எடுத்துக்கலாம். வண்டி வாகனம் கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கவிதைகள், கொஞ்சம் கட்டுரைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அம்மா மேலே பக்தி, அம்மா மேலே பாசம் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ குரு நல்லா இருக்கார். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ராசிக்கு குரு 11 லாபாதிபதியாக இருக்கார். அப்போ லாபாதியாக இருக்கும்போது ஏற்கனவே பதவி பட்டம் 10ல் இருந்தார். 10லேருந்து இப்போ 11க்கு வந்திருக்காரு. அப்போ லாபாதிபதியை 10ல் இருந்தால் இன்னும் நல்ல பதவி, நல்ல கர்மத்தை செய்யணும், நல்ல தொழிலை செய்யணும்ல. நல்ல தொழிலை செஞ்சால் தானே 11 லாபாதிபதியாக வர முடியும். சிக்கனமாக இருந்தால் தானே நம்ம சேமித்து வச்சு தான் அடுத்த நம்ம எல்லா கோயிலுக்கும் திருத்தலங்களும் சென்று பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி ஜென்ம ஜாதத்தை பொறுத்து கொண்டால் கொஞ்சம் மத்தியம பலனை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. கூடுமானவரை உங்கள் ராசிக்கேற்ற தொழிலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. கூடுமானவரை உங்கள் ராசிக்கேற்ற தொழிலை செஞ்சுட்டு வாங்க. அப்படி செஞ்சுட்டு வரும்போது ஒரு நற்பலனை கொடுக்கும். ஆக கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு அம்பாள் வழிபாடும் முக்கியம். வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. லலிதா சஹஸ்ரநாமம் படிங்க, அதுக்கடுத்தது அம்பாளுடைய அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. காமாட்சி அம்மனுடைய காமாட்சியினுடைய விருத்தை படிங்க. காமாட்சி, மீனாட்சி, இவங்களை அம்பாளுடைய சக்தி உள்ள அம்பாள். அகிலாண்டேஸ்வரி, இதை விட பவானி அஷ்டகத்தை எடுத்துக்கோங்க. 48 நாள் ஒரு மண்டலம், 48 நாள் பவானி அஷ்டகத்தை படிச்சுட்டு உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டு. பவானி அஷ்டகம் அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவ்வளவு கருத்துக்கள் இருக்கின்றது, அவ்வளவு பொதிம்பை இருக்கின்றது. ஆக பவானி அஷ்டத்தை எடுத்துக்க. இப்படி அம்பாள் வழிபாடு, கொஞ்சம் முருகன். ஏன்னா உங்கள் கடகத்துக்கு ராசிநாதன் பாக்கியாதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய்ங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதை கொடுக்கணும் இல்லையா? அப்போ முருகன் வழிபாடு கொஞ்சம் ஏற்றுக்கு. அகோர வீரபத்ரர் யார்? அகோர வீரபத்ரர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அகோர வீரபத்ரருடைய மறு வடிவம் தான் முருகப்பெருமான். அதனால் அகோர வீரபத்ரர் மேலே கொஞ்சம் பற்றுதலாக வச்ச வேண்டுங்க. அவருடைய மந்திரங்கள், அவருடைய பாராயணம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்கரம் கொஞ்சம் நிம்மதியோடு இருக்கக்கூடிய குறைவான நன்மையை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா குருவினுடைய வக்கரம் போது அப்போ கடகத்துக்கு ரியலாக செய்ய விடுறதை விட அதுக்கு ஆப்போசிட்டில் செய்யும். அதுக்கு அடுத்து அது ஒரு ஜனன ஜாதகத்தில் குருபலம் பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்மீக சிந்தனை, அறக்கட்டளை, பக்தி, நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல புத்திர பாக்கியம், நல்ல அறிவு, நல்ல மந்திரம், நல்ல கற்புத்தன்மை, சமுதாயத்தின் நல்ல பெயர், செல்வாக்கு, பணம் ஆகிய நற்பலன்கள் எல்லாமே குரு நல்ல நிலையில் இருக்கும்போது. குரு நல்ல நிலையில் என்ன? குரு 1, 5, 9 திரிகோணம், கேந்திரம் 1, 4, 7, 10 கேந்திரம். அப்போ கேந்திராதிபதியாக இருந்தாலும்
திரிகோணாதிபதியாக இருந்தாலும் அந்த கிரகம் அவருடைய லக்கணத்திலிருந்து எங்கே இருக்கணும்? உச்சம் பெற்றிருக்கணும். அப்போ உச்சம் பெறக்கூடிய இடம் வந்து கடகம். அப்போ குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது எல்லையில்லாத நற்பலன்களை அள்ளி அள்ளி வாரி வழங்குவார். தனுசு மீனம் லக்கணம் அல்லது தனுசு மீன ராசிகளில் இருப்பவர்களுக்கு பிறந்தவர்களோடு நட்பு மிகவும் அதிகமாக இருக்கும். மேசராசியும் விருச்சக ராசியும் சேர்ந்தவங்களுக்கு தனுசு மீனமும் நட்பாக இருக்கும். என்றைக்குமே தனுசு மீனத்திற்கு மிதுனமும் கன்னி ஆகவே ஆகாது. அது நல்ல நேயர் பெருமக்கள் புரிஞ்சுக்கோங்க. தீர்த்த யாத்திரை, புண்ணிய தலங்கள், மஞ்சள் நிற ஆடைகள், நல்ல குரு வழிபாடு, பொன் பொருள் சேர்க்கை, ஆசிரியர்கள் நட்பு, குருனுடைய நட்பு, யோகியினுடைய நட்பு, ஒரு ஞானினுடைய தொடர்புகள், இதெல்லாம் குரு திசையில் குரு புத்தியில் குரு நல்லா இருக்கும்போது நற்பலனை கொடுக்கும். ஜனன காலத்தில் குருவின் பலம் குறைந்தவர்களுக்கு அவப்பெயர், ஆரோக்கியமின்மை. இப்போ பாசிட்டிவ் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ குருனுடைய நெகட்டிவ்ஸ் என்ன பாருங்க, அவப்பெயர், ஆரோக்கியமின்மை, ஆன்மீக நாட்டத்தில் குறைவு, பொருளாதாரத்தில் மந்தம், பொருளாதார மந்த நிலை, உடல்நிலையில் சீரான மருத்துவ அடிக்கடி மருத்துவம் பார்த்தல், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே குருவாக இருந்து அருள் பெறக்கூடிய திருச்செந்தூர் முருகன், அதுக்கடுத்து சுவாமிமலை, அதுக்கடுத்து தென்குடி திட்டை, அதுக்கடுத்தது ஆலங்குடி, பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட அதே மாதிரி கோவிந்தவாடி, சென்னையில் காஞ்சிபுரம் பக்கத்தில் கோவிந்தவாடி, இதெல்லாம் ஏன் போகிறீங்க? பாடல் பட்ட ஸ்தலம் திருவழிதாயம், லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்தில் பாருங்கள், திருவழிதாயம். அப்படிப்பட்ட குரு ஸ்தலத்தில் போய் நீங்கள் பிரார்த்தனை செய்து வேண்டு கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தீமைகள் குறைந்து நற்பலன்கள் கண்டிப்பாக கூடும். ரத்தினம் வந்து அவருக்கு வந்து புஷ்பராகம், மரம் வந்து அரசு மரம், இந்திரன், வடக்கு, அவருடைய வாகனம் வந்து யானை, பார்த்தீங்களா? யானை, சுவை வந்து இனிப்பு, பார்த்தீங்களா? மூலத்திரிகோணம் தனுசு, உச்சம் பெற்றது கடகம், நீச்சம் பெற்றது மகரம், அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவருடைய தசாகாலம் 16 வருடங்கள். குரு பயிற்சி ஒரு வருஷம், குருனுடைய மொத்த வருஷம் 16. அதில் பார்வை வந்து 5, 7, 9. அவர் வந்து மிகவும் உண்மையான ஒரு ஆண் கிரகம். இதை வச்சு கண்டிப்பாக கோச்சாரத்தில் மட்டும் ஒரு வருடம். அப்போ இந்த குருனுடைய கண்டிப்பாக குருனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. எப்படி இருக்குது? குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், கசகசிரி யோகம், அப்புறம் ஹம்ச யோகம், இப்படி எல்லாம் நிறைய குருனுடைய இதில் தான் அந்த யோக பலம்லாம் இருக்குது. அப்போ ஒரு ஜனன ஜாதகத்தில் நாங்கள் சொல்கிறது, அடியேன்னு சொல்கிறது எல்லாமே பொதுவான விதிகள், பொதுவான காரணிகள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கசகசிரி யோகமா, குருச்சந்திர யோகமா, சகட யோகமா, குருமங்கள யோகமா, ஹம்ச யோகமா, குருச்சந்திர யோகமா, இதெல்லாம் பரிசீலித்து பக்கத்தில் உள்ள ஜோதிடத்தில் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பார்த்து அதை தீர்வு செய்வது. உங்கள் வயது முக்கியம், அடுத்து உங்களுடைய தசாபுத்தி முக்கியம், உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம் முக்கியம். குரு நீச்சம் பெற்றிருக்காரா, நீச்சம் பெற்ற மட்டும் இல்லைங்க அட்டமாதிபதி சாரம் பெற்றிருக்காரா, இதெல்லாம் பார்த்து பரிசீலனை செய்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயிர வைப்பதும் தாழ்மையில் வைப்பதும் குருனுடைய ஒரு பலனை நம்ம சுட்டி காட்டக்கூடியதாகும். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே, தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, குருசாத்தா பரபிரம்ம தர்ஷ்மை ஸ்ரீ குருவே நமக்கு.